ஹலோ மக்களே! இந்த கோழிய பார்த்தீங்கன்னா, தலைகீழ இருக்கு. இது தலைகீழ தவம் பண்ணல. இதுக்கு வந்து செர்விக்கல் நர்வ் ப்ராப்ளம். இதால இது கழுத்த நிமித்தி பார்க்க முடியாது. ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்க முடியாது. ஸோ, இந்த ப்ராப்ளத்த என்னன்னு சொல்லிட்டு டாக்டர்ட்ட கொண்டு போய் காமிச்சோம். வெட்டனரி டாக்டர் கிட்ட. அவங்க இதுக்கு ஊசி, டானிக்லாம் குடுத்துட்டு கேர் எடுத்துக்க சொன்னாங்க. அதால சாப்பிட முடியாது. கவனம் எடுத்து சாப்பாடு குடுங்கன்னு சொல்லிட்டு. இத மத்தவங்ககிட்டருந்து பாதுகாத்துச்சோம். ஆல்மோஸ்ட் 1 மந்த் மேல ஆயிடுச்சு இது. இன்னும் அதுக்கு பெருசா மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் ஆகல. இந்த கழுத்து இன்னும் சரியாகல. பார்க்குற மத்தவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, "இத அறுத்து சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு. எங்களுக்கு அது அறுத்து சாப்பிட மனசு வரல. ஏன்னா, இந்த கோழி வந்து எங்க வீட்லயே பொரிஞ்சு வளர்ந்த கோழி. இது எங்க வீட்டு மெம்பர் மாரி. ஃபர்ஸ்ட்டு பொரிஞ்ச கோழி இதுதான். ஸோ, இது எங்க வீட்டு மெம்பர். அதனால நாங்க பாதுகாக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு, இதுக்கு தண்ணி, ஆகாரம், தேவையான புரொடெக்ஷனு, பூனை, நாய்க்கிட்டேருந்து பாதுகாத்து வளர்த்துட்ருக்கோம். இது சீக்கிரமா குணமாகணும் எல்லாம் வேண்டிக்கோங்க. இந்த கோழி பார்த்தீங்கன்னாக்க, காலைல பூரா தலைகீழ தொங்க வச்சுட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணி ச ச மசால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, லைட்டா நிமித்தி கொஞ்ச நேரம் சாப்பிடும். கொஞ்ச நேரம் தான் அதில சாப்பிட முடியும். திருப்பி கீழ தொங்கிடும். பாருங்களேன், இப்ப திருப்பி என்னென்னமோ பண்ணிட்டுருக்கு. அது வலிக்காத அளவுக்கு அதுக்கு தான் தெரியும் அதோட வேதனை. அது பண்ணிட்டுருக்கு. இப்ப சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமா. இது சாப்பிடுது. இந்த சாப்பிட்டுட்டுருக்கு ஓரளவுக்கு தன்னால. இது நல்லபடியா பாதுகாத்து, அது இயற்கையா மறுநாள் வரையும் நாங்க அத வளர்ப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையா இத வாட்ச் பண்ணதுக்கு உங்க அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. தேங்க் யூ.